வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 2026 நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எடப்பாடி பிரிவுக்கு இரட்டை இலை கிடைக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேக உணர்வு இன்றைக்கி போயிட்டுருக்கு. வருகிற 27ஆம் தேதி விசாரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க நீதிமன்றம். மற்றபடி அதில் என்ன முடிவு எடுக்கப்படுகிறது, ஆல்ரெடி ஒரு 6 பேர் தனித்தனியாக கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது நிலுவையில் உள்ள வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலையை எடப்பாடி பிரிவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டாச்சு. அதை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க, தனித்தனியாக விசாரிக்க வேணுங்கிற கான்செப்டில் எல்லாத்தையும் கூப்பிடக்கூடிய சமயத்தில் அதற்கு உயர்நீதிமன்றத்தில் தடை போட்டாங்க. இந்த தடையை நீக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு வழக்கு போடுற சமயத்தில் அந்த வழக்கையே தடை பண்ணிட்டாங்க. இது உயர்நீதிமன்றம் போட்ட விஷயங்கள் நாங்கள் தலையிட முடியாது. வர 27ஆம் தேதி அது சம்மந்தப்பட்ட ஒரு விசாரணையில் மற்ற இது என்னங்கிறது முடிவு தெரியும். நம்ம அந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கலாம், அது வரைக்கும் இரட்டை இலை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் 2026 வருகிற 27ஆம் தேதி என்ன முடிவு எடுக்கப்படுகிறோம், நீதிமன்றம் என்ன சொல்ல போகின்றார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பால் ஆவலாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் விட பலவிதமான பிரச்சனைகளுக்கு இடையில் தான் இன்றைக்கி எடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறார். மேல் சொன்னது ஒரு பிரச்சனை, அதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு சின்ன சின்ன அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏகப்பட்டது. ஒரு சாதாரண ஒரு நிர்வாகி லெட்டர் பேட் எப்படி அடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் கூட இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிறாங்க. அதாவது சித்தாய் அப்படிங்கிற நெல்லை மாவட்ட இளைஞர் செயலாளர் பதவி வழங்கப்பட்டவர், அவர் ஒரு லெட்டர் பேட் அடிச்சிருக்கிறார். அந்த லெட்டர் பேட் அடிச்சுட்டு அப்புறம் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதுக்கு போலீஸில் ஒரு அனுமதி வாங்கிறதுக்காக போயிருக்கிறார். போகிற சமயத்தில் போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க, என்னங்க லெட்டர் பேடில் எம்ஜிஆர் படத்தை போட்டிருக்கிறீங்க, ஜெயலலிதா படத்தை போட்டிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எந்த பிரிவு? இன்றைக்கி அதிமுக 4ஆக 5ஆக பிரிந்து துண்டு துண்டாக இருக்குது. நீ எடப்பாடி பிரிவா, டிடிவி பிரிவா, இல்லை சசிகலா பிரிவா, ஓபிஎஸ் பிரிவா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சித்தாய் அப்படிங்கிற அந்த அதிமுக பிரமுகர் பிரமிச்சு போயிட்டாராம். என்னடா இது கூட தெரியாமல் நம்ம இந்த வரைக்கும் எடப்பாடி பிரிவில் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு பின்னால் பலவிதமான ஏற்பாடுகள் பண்ணி அப்புறம் சொல்லியிருக்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளாக அவர்கிட்ட சித்தாயிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் விட இன்னொரு தகவல் அப்படிங்கிற கான்செப்ட்டு டிடிவி தன்னுடைய பேச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததுக்கு காரணம் பய உணர்வே. அதே நேரத்தில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இடைத்தேர்தல் நாங்கள் புறக்கணிக்கின்றோம் அப்படிங்கிற. அப்போ இது எந்த உணர்வு அப்படிங்கிறது டிடிவிக்கு தெரியல. இதுவும் பயத்தின் வெளிப்பாடு தானே. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைக்கி டிடிவி தினம் இருக்கிறார். அது பாஜக கூட்டணி, ஆமாம், மத்திய கூட்டணி, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க கூட்டணி. ஒரு மாநிலத்தின் தேர்தலுக்கு எதற்காக பயப்பட வேண்டும்? அதிமுக விட்டு பயத்தின் வெளிப்பாடாக அவர்கள் போட்டியிடவில்லை சொல்கிறார் இல்லையா டிடிவி. மற்றபடி இது எந்த வெளிப்பாடு? இப்படியெல்லாம் பலவிதமான எதிர்ப்புகள் இன்றைக்கி எடப்பாடி நோக்கி இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கூடுதலான விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதையெல்லாம் விட அண்ணாமலை செல்லூர் ராஜை ஒரு மையம் கட்டி பேசியிருக்கார். அதாவது டிடிவி விஜய், நடிகர் விஜய் நோக்கி இன்றைக்கி ஏகப்பட்ட சின்ன கட்சிகள், லெட்டர் பேட கட்சிகள், ஒன்றுக்கு விளங்காத கட்சிகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அதிமுகவும் விஜய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மைனாரிட்டி ஓட்டு வேணும்னு சொல்லி போட்டு பாஜக அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. ஏன்னா ஒழுங்காக இருந்தாலே போதும். அதாவது ஒரு சமுதாயத்தை ஓட்டு தனக்கு வேண்டும், ஒரு சமுதாய ஓட்டு குறிப்பிட்டு இஸ்லாம்னு சொல்கிறார், அதையும் சரியாக குறிப்பிடலை, வேறு விதமாக சொல்கிறார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் ஓட்டு தனக்கு வேணும் என்பதற்காக ஒரு பாஜகவை ஒதுக்கி வைத்து விட்டார். மற்றபடி நல்லபடியாக நடந்தாலே போதும்
நாம இருந்தால் மைனாரிட்டி இஸ்லாமியர்கள் நமக்கு சாதகமாக பயன்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ எதுக்காக அந்த வார்த்தை விடுறாரு அப்படிங்கிறதும் தெரியல. இவர் மனம் திருந்து விட்டாரா அண்ணாமலை? மீண்டும் பாஜகவோட கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அண்ணாமலை இருக்கின்றாரா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இதையெல்லாம் இன்னொரு தகவலாக பார்க்கக்கூடிய சூழல். மிக ரொம்ப வைரலான ஒரு ஆடியோ. பொறுப்புக்கு வியாசர்பாடி பகுதியில் 25 லட்ச ரூபா பேரம் பண்ணி ஒரு ஆடியோ ஒன்று இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. வடசென்னை பகுதி செயலாளர் பொறுப்புக்கு 25 லட்சம். அங்கே ஆல்ரெடி இருந்தவர் இளங்கோ என்றவர் அதிமுக பகுதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இன்றைக்கி அது ஃபுல் பண்ணாமே அப்படியே விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வடசென்னை பகுதி செயலாளர் கான்செப்ட்டு. இப்போ அதுக்கு திருஞானம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட வகையில் போடலாமா? அவர் அவர்கிட்ட 5 லட்சம் டு 25 லட்ச ரூபா வரைக்கும் நிர்வாகிகள் கேட்குறாங்க. இந்த மாதிரி கட்சியை கூறு போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு பயங்கரமான ஒரு விஷயமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. பதவி சம்மந்தப்பட்ட வகையிலையும் மற்றபடி எல்லா வகையிலையுமே மேலிடம் இதை கவனிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ போயிட்டுருக்கு. இது எடப்பாடிக்கு தெரிந்திருக்கும், இருந்தாலும் அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருமே இன்னும் தெரியவில்லை. இப்படி ஒரு சூழலும் இன்றைக்கி அதிமுக போயிட்டுருக்கு. இதையெல்லாம் விட ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல். அதில் அதிமுக நாங்கள் போட்டியிட மாட்டோம், புறக்கணிக்கின்றோம் இப்படி சொல்லிட்டாங்க, விக்கிரவாண்டியை போன்று. இதில் பார்த்தாரு அங்கே இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர் பி. செந்தில் முருகன், அதாவது ஈரோடு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணார் பார்த்தார், நான் சுயேட்சையாக போட்டியிடலாம் சொல்லி அவர் போட்டியிட ஆரம்பிச்சிட்டார். அதிமுக நிற்கலை, சரி நம்ம நிற்போம் அப்படின்னு நிற்க ஆரம்பிச்சிடும். உடனே எடப்பாடி பார்த்தார், கம்ப்ளீட்டாக அவரை கட்சியிலேருந்தே தூக்கியாச்சு. உடனே அவரும் பார்த்தாரு, சரி நம்மளும் வேட்புமனு வாபஸ் வாங்கிடலாம் சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்கின அந்த பி. செந்தில் முருகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுக பிரமுகர் இன்றைக்கி தான் இப்போ அதிமுக இல்லையே, கட்சி நீக்கப்பட்டாச்சு. அந்த பிரமுகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன்னா திமுக ஓட்டை நான் சிதைக்கவில்லை, மற்றபடி பெரியாரிய கொள்கைகளை திமுக மட்டும்தான் கொண்டு செலுத்துகிறது. அதனால் நான் திமுகவை எதிர்த்து போட்டியிட விரும்பாமல் நான் என்னுடைய மனுவை வாபஸ் வாங்கி கொள்கின்றேன் சொல்லி திமுகவுக்கு ஆதரவாக இன்றைக்கி அதிமுக அங்கேயே செயல்படக்கூடிய ஒரு சூழலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. இது எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான். அதையெல்லாம் விட ஒரு விஷயம், எடப்பாடி போட்டது திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது அப்படின்னு போட்டு ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதவி போட்டார். ஏன்னா அப்புறம் இன்னொன்று போட்டிருக்க 2024 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா இன்னும் 27 அமாவாசை தான் இருக்குது திமுகவுக்கு அப்படின்னு போட்டதுக்கு இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஒரு நெத்தியடியாக ஒரு எக்ஸ் பதிவில் போட்டிருக்கார். அதாவது 100 பௌர்ணமிகள் வந்தாலும் 100 பௌர்ணமிகள் தாண்டியும் தளபதி ஆட்சி தான் இந்த தமிழ்நாட்டை நிலைக்கும், ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு பதிவாக ஒரு செந்தில் பாலாஜி போட்டு அது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட ஜெகபர் அலி மரணம் தொடர்பாக எக்ஸ் தள பதிவில் போட்டிருந்தார். அண்ணாமலை தகவல் போட்டிருந்தார். சேம் அதே டிட்டோவை காப்பி அடித்தாங்க காப்பி மாதிரி எடப்பாடி பதிவு போட்டார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பாஜகவை நோக்கி அதிமுக கூட்டணிக்கு தயார் அப்படிங்கிற ஒரு நிலையும் இன்றைக்கி பேச்சு அடிபட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு சூழலில் எடப்பாடியினுடைய ஒரு நிலைப்பாடு அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேனரில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், பாஜக ஒரு பக்கம் இழுக்க பார்க்கிறது, இன்னொரு பக்கம் நிர்வாகிகளோட மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு மனோநிலை, மற்றபடி சீட்டுக்கு பேரம்ங்கிற ஒரு கான்செப்ட்டு, மற்றபடி ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுகவே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. இந்த மழை இருக்கக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய 27ஆம் தேதி இரட்டை இலை எடப்பாடி பிரிவுக்கு கிடைக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.